எம்மி ஒரு அழகான குட்டி பொண்ணு. அவ ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு. ஆனால் அவளை அந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. அவளை எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனான்னா அவளை அங்கேருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா எம்மி சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவளோட அப்பா இறந்துட்டாங்களாம். ஆனால் அவரோட இறப்புக்கு காரணம் எம்மி தான் சொல்லி அவளை எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. சின்ன பசங்க விளையாடும்போது கூட அவளை எந்த விளையாட்டுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப மனசுடைஞ்ச எம்மி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மனவேதனை அனுபவிச்சுக்கிட்டே தான் வளர்ந்தா. ஆனால் எம்மிக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அன்பான தோழன் இருந்தான். அவன் பேர் ஜாக்சன். எப்போல்லாம் எம்மி ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாளோ அப்போல்லாம் அவன் ஆறுதலாக இருப்பான். அவன் எப்போவுமே எம்மிக்கிட்ட நீ ஒரு அதிர்ஷ்டக்காரி, நீ ஒரு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு அவளை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஜாக்சன் அப்படி சொல்லும் பொழுது எம்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது ஒரு நாள் ஊரில் ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் நடந்துச்சு. அப்போது அந்த கல்யாணத்தில் இருந்த எல்லாரும் எம்மி வர்றதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எம்மி இருந்தால் அந்த கல்யாணம் உருப்படாமல் போயிடும், விளங்காமல் போயிடும் அப்படின்னு அங்கே இருந்த எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் எம்மியோட அம்மாவோட காதுக்கு போச்சு. தன்னோட மகளை எல்லாரும் ஒரு சகுன தடையாக நினைக்கிறத நினச்சி அவங்க ரொம்ப ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. அப்படியே வருஷம் பல போச்சு. எம்மி ஒரு வாலிப பெண்ணாக ஆயிட்டா. எம்மி அந்த ஊரிலேயே இருந்த சின்ன சின்ன வேலைகள், காட்டு வேலை, ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு வளர்ந்தா. அப்போது திடீர்னு ஜாக்சன் அவன் முன்னாடி வந்தான். தான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறதாகவும் அதனால் எம்மியை பார்த்துட்டு போக வந்ததாகவும் சொன்னான். ஆனால் எம்மி, நானே ஒரு சகுனத்தடை, நீ ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது இதுக்காக நீ என்னுடைய முகத்தை பார்க்குறதுக்கு வந்தேன்னு கேட்டா. ஆனால் ஜாக்சன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை எம்மி, சின்ன வயசுலேருந்தே நீ தான் என்னுடைய அதிர்ஷ்ட தேவதை. பரீட்சைக்கு போகும்போது நான் ஒரு முறையும் உன்னுடைய முகத்தை தான் பார்த்துட்டு போவேன். பரீட்சையில் நான் முழு மதிப்பெண்கள் எடுப்பேன். அதனால் இன்றைக்கும் நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன். அதனால தான் நான் உன்னுடைய முகத்தை பார்க்க வந்தேன். நான் திரும்பி வரும் பொழுது நான் என்ன நிலைமையில் இருந்தாலும், நான் யாராக இருந்தாலும் நீ என்னை ஏற்றுக்க தயாரா எம்மி அப்படின்னு கேட்டான். ஒன்றும் புரியாது எம்மி, நான் இதுக்காக உன்னை ஏற்றுக்கணும், நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டான். அப்போதான் ஜாக்சன் தன்னோட மனசில் இருந்த காதலை எம்மி கிட்ட சொன்னான். எம்மியை ஜாக்சன் சின்ன வயசுலேருந்தே மறைமுகமாக ஒரு தலையாக காதலிச்சுக்கிட்டு வந்திருக்கான். அந்த விஷயத்த அவன் இப்போ தான் எம்மிக்கிட்ட சொல்கிறான். எம்மிக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அவனோட காதலை அவள் உடனே ஏற்றுக்கலை. ரொம்ப யோசிச்சா. இன்னொரு பக்கம் தன்னை எல்லாரும் ஒரு சகுன தடையை நினைக்கும் பொழுது தான் முகத்தை பார்த்துட்டு போனதுனால தான் பரீட்சையில் நிறையா மார்க் எடுத்தேன்னு ஜாக்சன் சொன்னது எம்மியோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் அவளுக்கு ஜாக்சனை விட்டு கொடுக்க மனசே வரலை. அதனால் எம்மி ஜாக்சன் போகிற முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வர சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாள். ஜாக்சனும் அங்கேருந்து புறப்பட்டுட்டான். அடுத்த நாள் எம்மியும் அவளோட அம்மாவும் கடைவீதிக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த வழியாக எம்மியோட ஃப்ரெண்டு சோஃபி போயிட்டு இருந்தான். அவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதா அந்த ஊர் மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எம்மியை பார்த்த உடனே சோஃபி அங்கேருந்து வேகமாக நகர்ந்து போயிட்டா. எம்மி அதை புரிஞ்சுக்கிட்டா. இதை கேட்ட எம்மிக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. எம்மியோட அம்மாவும் எம்மியும் ரொம்ப அழுதாங்க. ஜாக்சன் அடுத்த நாள் திரும்பி வந்தான். வந்த ஜாக்சன் எம்மியோட அம்மா கிட்ட உங்களுடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு விருப்பமானு கேட்டான். ஆனால் அங்கே எம்மியோட அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா ஜாக்சனுக்கு பின்னாடி இருந்தது அந்த ஊருடைய ராஜா. ஆமாம், ஜாக்சன் வேற யாருமே இல்லை, அந்த ஊர் ராஜாவுடைய பையன்தான். ஜாக்சன் மக்களோட மக்களாக வளரணுங்கிறதுக்காக அவன் ஒரு இளவரசங்கிறத மறைச்சு மக்களுக்குள்ளே சேர்த்து விடுவார். அப்புறம் ஜாக்சன் எம்மியை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு எம்மியை பொண்ணு கேட்கறதுக்காக இப்போது ராஜாவே எம்மியோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறாரு. எம்மியோட அம்மாவும் சம்மதிக்கிறாங்க. எம்மிக்கும் ஜாக்சனுக்கும் சந்தோஷமாக கல்யாணம் நடக்குது. எம்மியை எல்லாரும் சகுன தடையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாக்சன் அதை மாற்றி எழுத வச்சான். அதுக்கப்புறம் எல்லாரும் எம்மியை ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொன்னாங்க. ஜாக்சன் தன்னோட காதலை சொல்லும் பொழுது எம்மிக்கிட்ட ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன்னு சொன்னா இல்லையா, அது என்ன வேலைங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த கதையில் சொல்கிறேன்.